ஹாய், வெல்கம் டு பிரபாஸ் கேலரி. பிரபாஸ் கேலரியில் இன்றைக்கி நம்ம பொன்னியின் செல்வன் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். யானையும் மோதி சண்டையிடும் போது நடுவில் அகப்பட்டுக்கிற சேவல் கோழி போல சோழ நாடு அவதிப்பட்டது. சோழ நாட்டு மக்கள் துன்புற்றாங்க. இருந்தாலும் இந்த போர்களை எல்லாம் விஜயாலய சோழர் தமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாரு. ஒவ்வொரு போர்லையும் ஏதாவது ஒரு கட்சியில தன்னோட சிறிய படையோட சேர்ந்துக்கிட்டாரு. வெற்றி தோல்விகள் மாறி மாறி வந்தா கூட சோழ நாட்டில் போர்க்குணம் அதிகமாக இருந்தது. காவேரி நதியிலிருந்து பல கிளை நதிகள் பிரிஞ்சு சோழ நாட்டை வளப்படுத்துது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. கிளை நதிகள் எல்லாமே காவேரிக்கு தெற்கே தான் பிரியுது. இடத்துல இருந்து பிரிஞ்சு காவேரிக்கும் இடத்துக்கும் நடுவுல பாயிற நதி ஒண்ணுதான். அதுக்கு மண்ணியாறுன்னு பேரு. இந்த மண்ணியாற்றுடைய வடகரையில திருப்புறம்பியம் கிராமத்துக்கு பக்கத்துல பாண்டியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் இறுதியான பலப்பரீட்சை நடந்தது. ரெண்டு தரப்புலையும் ஏறக்குறைய படைபலம் சமமாவே இருந்தது. பல்லவ நாட்டு அபராஜிதவர்மனுக்கு கங்க நாட்டு பிரதிவிபதி மண் வந்திருந்தான். சோழன் அபராஜிதவர்மனுடைய கட்சியிலேயே சேர்ந்துட்டான். பாண்டிய சைன்யத்தோடையும் பல்லவ சைன்யத்தோடையும் ஒப்பிட்டா சோழ சைன்யம் ரொம்ப சிறுசாதான் இருந்தது. இருந்தாலும் இந்த தடவை பாண்டியன் வெற்றி பெற்ற வம்சம் அடியோட நாசமா போயிரும் அப்படிங்கிறது ஆதித்தன் நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தான். அதனால பெரிய சமுத்திரத்துல கலக்கக்கூடிய காவேரி நதியை போல பல்லவருடைய மகா சைன்யத்துல தன்னுடைய சிறு படையையும் சேர்த்திருந்தான். காத தூரம் ரணகளம் பரவி இருந்தது. ரத கஜ துரக பதாதிகள் 4 வகை படைகளுமே போர்ல ஈடுபட்டிருந்தது. மலை முற்றுறது போல யானையோட யானை மோதுறது போல ஒண்ணு தாக்கும் போது 4 பக்கமும் அதிர ஆரம்பிச்சிருச்சு. அதோட ரதம் மோதி சுக்கு நூறாகி இசையெல்லாம் பறந்துருச்சு. 3 நாட்கள் இடைவிடாம சண்டை நடந்ததுக்கு அப்புறம் நிலைமையில போர்க்களத்துல ஒரு அதிசயம் நடந்துச்சு. ஓகே, பாய்.